மாதிரியும் தமிழ் சொன்ன மாதிரியும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கும்போது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வேலை செஞ்சிட்டோம். யூஆர் லேட் பேக், ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு ஓகே வாங்க கூட்டு போங்க இருந்தீங்க. அண்ட் அனிஷ்மா வந்து ரொம்ப பிளசண்டா இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ கியூட்டா அந்த பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீன் அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்களோ இது அதெல்லாம் இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. படைக்கிறோம் அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரம் உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் எங்கள் அம்மா வந்து சினிமாவில் எனக்கு ஏன்னா எங்கள் அம்மா வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படம் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ். சுரேஷ் வந்து இஸ் எ வெரி பேலன்ஸ்ட் பர்சன். அவனை மாதிரி ஒரு பேலன்ஸான ஆளை பார்க்கவே முடியாது. எந்த சிச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக காமாக ரொம்ப ஜஸ்ட்ன்னும் போது ரொம்ப நேர்மையாக எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான். எது கரெக்ட் அப்படின்றதுல ஹீ வில் ஸ்டாண்ட் பை த ரைட். இப்போ நான் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அது நான் பண்ணுறன்றதுக்காக ஏற்றுற ஆள் கிடையாது சுரேஷ். அது தப்புன்றத அவன் சொல்கிற விதத்தில் அவனுடைய தன்மை இருக்கும். ஹி இஸ் நெவர் பீன் சம்ஒன் ஹூ வில் ஒரு அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸெப்ஷனலாக இருக்கும் சுரேஷ் கிட்ட. அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியாக எடுத்து முடிச்சு நார்மலாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும். இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னாரு. சொல்லிடணுமா? லாஸ்டா எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லிடுறேன். லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு. ஸோ அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு, அதாவது செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடினா என்ன ஆகும், ஓடலைன்னா என்ன ஆகும், இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷியோராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன். அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான், இப்படி ஒரு சீன் இருக்குது. அவன் அப்படியே கேட்டு இருந்தேன், இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தா இந்த படம் ஒரு பெரிய படமாக வந்துடும்பா அப்படின்னு. நான் படம் பார்த்தேன். ரமேஷ் நடிச்சிருந்தாரு. அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஹோல் எக்ஸிக்யூஷன், அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது. அண்ட் சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு இன்சிடெண்ட்டு. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் கொஞ்சம் வேகமாக பைக்கில் வரான். ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த ஏரியா பசங்க அவன் நடிச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லியிருக்கான், இப்போ சுரேஷுடைய வேலை என்னவா இருக்கணும்னா அதை என்கிட்ட வந்து சொல்லணும். இப்போ என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டாக இருக்கும். ஒன்று, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு ஏன்டா டே உனக்கு அறிவில்லையடா, ஒழுங்காக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட். என்னடா அது நம்ம சார் நமக்காக நிற்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும். இல்லைன்னா யாரா அந்த பசங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒன்று நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அப்படி பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் 15 வருஷமாக இருக்கோம் அதே இடத்துல. அந்த அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ சுரேஷுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த இளைஞனுக்கு
நம்ம ஆஃபீஸில் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது. அதே நேரத்தில் சார் டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும், இப்போ சண்டையும் போடக்கூடாது. இவன் தனியாக இவனை கூப்பிட்டு போகிறான் அந்த பசங்கக்கிட்ட. அவனுக்கு ஒரு 4-5 பேர், எத்தனை பேர் இருந்தாங்க, 4-5 பேர் இருக்கிறாங்க. போய் அவங்கள கூப்பிட்டு எதுக்குடா இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஹி ரீசன்ட் அவுட் அண்ட் அயர்ன்ட் இட் அவுட். இந்த விஷயம் அவன் சொல்லி எனக்கு தெரியாது, மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும். ஒரு இடத்த இணக்கமாக வச்சுக்கிறதும் அந்த 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 கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுறதுல சுரேஷுடைய ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கில். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு நிற்பான். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அது இல்லை இன்சிடென்ட் லெங்க்தாக போயிட்டே இருக்கிறதால. பட் தட் இஸ் சுரேஷ். அண்ட் சுரேஷ் வந்து நான் ஆடுகளம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். ஆடுகளம் முடிஞ்சு உடனே வந்து சேர்ந்த அசிஸ்டன்ட். அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தது இல்லைன்னா எனக்குமே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அப்போ இருந்தது கிடையாது. அந்த ஆஃபீஸில் எந்த ஃபர்னிச்சருமே இருக்காது. ஒரே ஒரு பெட்டு போட்டு அந்த பெட்டில் 2 தலைகாணி மட்டும் வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணேன். அப்போதுலேருந்து ஹி இஸ் பீன் வித் மீ, ஹி இஸ் சீன் மீ. அண்ட் எல்லா நிலைகளையும் கூட இருந்து, அப்புறம் நடுவில் ஒரு படம் வந்து சார் இந்த படம் நான் ஒர்க் பண்ணலன்னா சரி பாருங்க. ஆனாலும் இப்போ எங்கள் பசங்க எப்படின்னா படத்தில் ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க. கடைசியாக என்ன ஆகிடும்னா படத்தில் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு இப்போ பாலான்னு ஒருத்தவங்க எக்ஸாம்பிள், படத்தில் வேலை பார்க்கல அப்படின்ட்டான், ஆனால் எல்லா வேலையும் அவனுக்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சிறை வந்து படம் பார்த்தேன். எப்போவுமே வந்து எனக்கு என்ன இருக்கும்னா, நான் படம் பண்ணாலும் சரி, நம்ம ஆட்கள் யார் படம் பண்ணாலும் சரி, இதில் என்ன தப்பு இருக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். படம் பார்த்துட்டேன், ஓகே ரொம்ப தப்புலாம் இல்லை, ஓகே டீசெண்டாக இருக்குது, எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு பேசினேன், எல்லாரோடையுமே பேசினேன், எப்படி இருந்ததுன்னு எல்லாம் பேசிட்டு நான் போயிட்டேன். இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. படம் நான் பார்த்தது கிடையாது. படம் பார்த்த எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குனாங்க. அப்புறம் நான் சொல்ல, இல்லை அந்த இது கொஞ்சம் சரியா இல்லையா, அது கொஞ்சம் இதாக இருந்தது. இல்லை அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்படி எல்லாருமே, நானும் ரஞ்சித் ஒரு நைட்டு கால் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நான் அது பேசினேன், நாங்கள் சில விஷயங்கள் பேசணும். அப்போ நான் வந்து அது கொஞ்சம் அப்படி இருந்தது, அது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இது இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. சரி ஓகே விட்டாச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் செல்வமணி சார்லாம் பேசுறத கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது. ஐயோ நம்ம படத்தை கரெக்டாக பார்க்காம விட்டோமோ, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக பார்த்துட்டோம் போல இருக்கு, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டோம் போல இருக்குன்னு தோணுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் செல்வமணி சார் மாதிரி படத்தை பார்த்து எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஐம் வெரி வெரி ஹாப்பி. படம் நான் பார்த்து எனக்கு ஏற்படுத்திய உணர்வுகள், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு படம் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னன்னா, த பேசிங் ஆஃப் த ஃபில்ம், த வே இட் ஸ்டார்டட். அண்ட் அப்போ தமிழுக்கு வந்து என்னன்னா, when we are making a procedural films are mostly ஒரு இது இருக்கும், அவ்வளோதான், இங்கே போவாங்க அங்கே வரணும். இதுக்குள்ளே நமக்கு என்ன புதுசாக இருக்கும், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குமே தவிர அதுக்குள்ளே என்ன ட்ராமா, அந்த ட்ராமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ப்ரொசீஜரல் ஃபில்ம்ஸ் பண்ணும்போது. தமிழ் வந்து அவனுடைய லைஃபுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அப்படியான விஷயங்களாக இருந்திருக்கிறதால அவன் டெல்லி திஹார் ஜெயிலில் ஒர்க் பண்ணியிருக்கான். அவர் அப்சல் குரு அவரை செல்லில் இருந்து பார்த்துருக்கான். அவன் அப்படி அவனுக்கு அனுபவங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற ஒரு ஆள். அவனுடைய போலீஸ் லைஃபு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லும்போது சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், அண்ணா எனக்கு இப்படி நடந்துச்சு ஒருவேளை வந்து சீன் விற்கிறதுக்காக அவன் கற்பனையெல்லாம் சொல்லிடுறானோ, எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் தமிழுடைய எல்லா படத்துலையும் ஒரு வசனம், அது விசாரணையிலையும் இருக்கும், முட்டில கட்டின தாலி போலீஸ் வேலைன்றது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அது வந்து எல்லா படத்துலையும் தமிழ் எப்போதுமே சொல்ற ஒரு வசனம். அப்போ ஒரு ப்ரொசீஜரல் ஃபில்ம் பண்ணும்போது அதில் இருக்கிற லிமிட்டேஷன், படம் ஆரம்பிச்சு முதல் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள அந்த பஸ்ஸில் நடக்கிற ஒரு அட்டாக், அங்கே வந்து அந்த கிரிப் இருந்தது. எடிட் வாஸ் வெரி ஃபைன். அண்ட் அங்கிருந்து தொடர்ந்து படத்துக்குள்ள நம்மளை வந்து எங்கேயுமே போக விடாத அளவுக்கு இட் ஹெல்ட். அண்ட் படத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல், என்னுடைய இதில் மெயின் ஸ்ட்ரீம் அப்பீலுக்கு முக்கியமான காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த ஃபில்மை நான்
எங்கேயுமே என்னோட மைண்ட் எங்கேயுமே போக விடாம உட்கார்ந்து உள்ள வைக்குது எனக்கு. அதை நான் இதை பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் எவ்ரி கேரக்டர் லுக் வெரி ரியல். யாருமே வந்து ஒரு ஒரு முதல்ல 5 நிமிஷத்துக்கு தான் அவர் விக்ரம் பிரபு தெரிகிறாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து படத்துல ஆர்டிஸ்டா தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தான் இருக்கு. அவர் சுரேஷ் சொன்ன மாதிரியும் தமிழ் சொன்ன மாதிரியும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 years 15 years வேலை செஞ்சிட்டோம். யூஆர் லேட் பேக், ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு ஓகே வாங்க கூட்டு போங்க, அந்த ஒரு தன்மை அதுக்குள்ள இருக்கிறது. எதையுமே வந்து ரொம்ப லேட் பேக்கா அப்ரோச் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணியிருந்தாரு. இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் இன்னைக்கு பொது புத்தியில இருக்கிற சில விஷயங்களை அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் டூலாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கைதியை கூட்டு போனோம், ஒரு முஸ்லிம் நேமோட ஒரு கைதியை கூப்பிட்டுட்டு போனோம்னா அது மைண்ட்ல நம்மளே நம்மளை வந்து அது அது கேள்விக்கு உட்படுத்துது. அந்த நேரத்துல நமக்கு தோன்றது, அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே அதை தோண வைக்குது. இங்க இருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இது என்ன நடக்க போகுது, இது யாரு, எப்படிப்பட்டவன், எல்லாமும் சேர்ந்து எடிட், மியூசிக், ஷார்ட் டிவிஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் ஆடிங் ஆன் டு த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட். இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பொது புத்திக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனைகளை அது கொஸ்டின் பண்ண வச்சுட்டே இருக்கு எவ்ரி டைம். நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம்? பிகாஸ் வி ஆர் கண்டிஷன் டு திங்க் தட் வேன்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து அது அது கடைசியா வந்து முடியும் போது இட் லீவ்ஸ் யூ வித் லாட் ஆஃப் தாட்ஸ். நிறைய கேள்விகள் அபவுட் த போலீசிங் சிஸ்டம், அபவுட் த இன்னைக்கு இருக்கிற ஒரு மெஜாரிட்டேரியன் தாட் ப்ராசஸ். இது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த படம் நிறுத்துது. அண்ட் இதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு நடுவில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா உட்காந்து யோசிச்சு இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி யுவர் ஸ்மைல் தட் இஸ் ஆடிங் அ லாட் ஆஃப் வேல்யூ. அவர் ரஞ்சித் சொன்ன மாதிரி அந்த ஸ்மைலுக்காகவே வந்து நமக்கு ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அண்ட் அக்ஷய் வாஸ் லுக்கிங் லாஸ்ட் த்ரூ அவுட். அது வந்து அந்த அந்த பிரிசனுக்குள்ள அவன் இத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் வந்து ஹீ ஸ்டில் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப், எனக்கு என்ன ஆக போகுது, இதுல இங்க இருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்ற அந்த கேள்விகள் வந்து அவனுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் இதுல முக்கியமா வந்து தமிழ் சினிமாவுக்கு பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டானாக்காரன்ல ஒரு ஹோம்கார்ட் டீம் ஒன்று அறிமுகப்படுத்தினா அவங்க வந்து தே ஆர் க்ளோஸ் டு பீயிங் காப்ஸ். எனக்கு விடுதலையில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க, இப்போ இதுலேயும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அந்த ரோல் காலுக்கு வாங்க, பரேடுக்கு வாங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். தட்ஸ் அந்த பேக்ரவுண்டில் இருந்த காப்ஸ் வந்து தேவர் ஆடிங் ஸோ மச் ஆஃப் லேயர் அண்ட் ரியாலிட்டி டு திஸ் வேர்ல்டு. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ள சொல்லி இருக்கிற அந்த லைஃப், இது எல்லாமே வந்து இந்த கேரக்டர்ஸ் இவங்களோட ஃபியூச்சர் என்னவாக போகுது. இது படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நபர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட ஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ள கடத்துச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டிரெக்டராக, ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு கேங், அவங்க ஒரு கேங் இருக்காங்க, வந்திருக்காங்களா எல்லாரும்? ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு கேங் சுற்றிட்டே இருப்பானுங்க. நான் அவங்கள வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது, ப்ரொட்டஸ்ட்டு, இன்னொரு விஷயங்களில் வந்து சுரேஷும் வந்து பங்கெடுத்துருக்கான். நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன். அண்ட் நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்று இருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ, வெற்றி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ
அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பிச்சதுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேற எதை பற்றியும் யோசிக்கவே விடல. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சது. அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, இந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோட வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தனியாக இல்லை. அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், அது டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லணும்னா அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தோடைய நுவான்சன்ஸ், அந்த படத்தோடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்றுகின்ற போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அது ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் மனிதர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ், என்னுடைய கல்லூரி இவன் அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி 2 செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க அவங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியக் கல்லூரிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னென்னா, படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றானுங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும். பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஏன்னா எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது, அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா, நீ சோர்ஸ் உண்டாக்கி பண்ண அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமாக இருந்தது, ரொம்ப வேலிடாக இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒய்டு, அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பார்த்து. அண்டு ஸோ ஆர்டிஸ்ட்டை சொல்கிறப்ப வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேற ஒன்று தெரிஞ்சுது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேற ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பானு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு 2 ஆர்டிஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்க பேர் அனீஷ்மா அப்புறம் அனந்தா, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனீஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில்
அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டாக அந்த பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீனை அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மெனக்கெடல் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நிஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கு. சரி இது எல்லாமே உண்மையா இருக்குமா, இவ்வளோ உண்மையெல்லாம் இருப்பாங்களா, இன்னும் போலீஸ்காரங்களாம் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களா? எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரங்க இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களான்னு நான் யோசிச்சேன் நான். பட் ஆனால் எனிவே உண்மை கதைன்றப்போ நம்பி தானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கும். அந்த நண்பர்களை நம்ம தேடி தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்திச்சதில் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்டு சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்டையும் அதே நேரத்தில் இந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலாக அந்த நுவான்சென்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். உண்மையிலேயே அது எல்லாரும் பாராட்டுவாங்க, பேசுவாங்க அது பின்னாடி. அண்டு சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில் பிறந்த ஒரு அம்ஜிகர பையன். ஊரை பற்றி இந்த இடத்த பற்றி இந்த மொழியை பற்றி நிச்சயமாக அவர் பின்வரும் காலத்தில் வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலாக செம சூப்பராக பேசியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இது இருக்கும், அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் டீமாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து பிரச்சனையை பேசுறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயம் தான். ஒருத்தனுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனையை பேசிதான் ஆகணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட் ஆனால் நம்ம பேசுகிற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இப்போ அதனால தான் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் இந்த பிரச்சனையை பேசுறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயனுள்ளதா இல்லைன்னு வச்சிங்களேன், என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குது. நன்றி. வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய்பீம். ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் புள்ளியார் சொல்லி. எனக்கு ஒரு புள்ளியார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய புள்ளியார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் பட மாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடைச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சிருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையாட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ண. நீ மாட்டு சாணி தான் அல்ல, நான் யானை லட்டி அள்ளிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், டானக்காரன்
திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையே கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார் ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க, ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண போகிற வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில்லு விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்ககிட்ட எது இருந்தாலும் பேசி, ஏன்னா நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டிரெக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்ககிட்ட இருந்துச்சு, நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றி வெற்றின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த இந்த டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் நான் பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணப்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் தானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து, ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூட்லலாம் செத்து புரண்டிருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவி ஒன்றுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன், சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நைட்டாக ஷூட் பண்ணுறோம், ராடிமேன் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அதான் நம்ம டானாக்காரன் டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் வண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப். அதுதான் தட் இஸ் ஒன்லி திங் ஐ லுக் அட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஜஸ்டின், நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் வந்து நாங்கள்லாம் ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன ஏதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும், இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த 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 படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹேவ் டு ஒர்க் வித் யூ, ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டோன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம்னு சொல்லுவீங்க தெரியும்.
ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அதனால் வந்து லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க அந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் வந்து அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டோம்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்னைக்கு வேறு யாரோ விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் Varshini, thank you. You brought a sense of originality into it. And இன்னைக்கு வந்து யாரெல்லாம் இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசினவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட், கங்க்ராட்ஸ். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தாரு. இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோட நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பேசலாம். உங்களோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. நன்றி. பிஃபோர் யூ லீவ், I have something to ask you. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் 25, 25. Do you know why? Of course. So விக்ரம் பிரபு சாரோடைய 25வது திரைப்படம் தான் சிறை. 25th film and 25th of December, கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2025ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் விக்ரம் பிரபு சாருக்கு. This love is for you and more to come in your way. ஒரு பெரிய ட்ராவல் இந்த 25க்குள்ளார வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. அதை எடுத்து யூஸ் பண்ணி அடுத்த 25 தாண்டோன்னு நம்புறேன். கண்டிப்பா 2050ல வந்து சந்திப்போம் with 50 more films. நானும் அப்படி இருந்தேன். அதனால இந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னார். இந்த வயசுல 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார், எனக்கு நான் 83 வயசு. அதனால அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால எப்பவுமே இந்த டைரக்டர்களுக்கு ஒரு மரியாதை. எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவா நான் அப்ப நினைச்சிட்டு இருந்தேன், ஸ்ரீதர். அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர். ஒரு கவிதை தான் அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்ச கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனால் என்ன, அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்த அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதர்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்கள் பார்க்கணும்.
எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமா அந்த பாதிப்பு இல்லாம எப்படி? ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்க வெற்றி அசிஸ்டண்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமா அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமா அவர்கிட்ட நீங்க இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சங்கர் டைரக்டர் சங்கரை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 80s எங்கள் கதைகள் தான், ரொம்ப பேர் தெரியாது. அவர் என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். நல்ல அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில். அது ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கு ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும், இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது வேற விஷயம். அது மற்றவங்கிட்ட வித்தியாசப்பட்டதுனால. காரணம் என்னன்னா, அந்த எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, படைப்பாளிகள் இயக்குனர்களை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். வி கேன் கிரியேட் அந்த கேரக்டர், கதாபாத்திரங்களே நம்ம படைக்கிறோம். படைப்பாளிகள்னு சொல்லுவேன். கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரம் உருவாக்குறோம். அதுல யார் நடிச்சாலும் அது ஹீரோ. அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மை. அது சாட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகனா பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள இன்வால்வ் ஆனேன். அது அவருடைய இயற்கை. அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோ அப்படின்றதெல்லாம் கிடையாது, அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே வந்து என்ன, நான் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நல்ல டீம் கிடைச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. நான் சங்கரை பற்றி எது சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில குஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார், உங்கள் அசிஸ்டண்ட் யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா அவர் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். நான் சங்கரை மலையாளத்துலலாம் அவர் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கிறேன், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும். இயக்குனர்களுக்கு அது இப்பத்த வேண்டாம், சில உண்மைகள் சிலருக்கு வலிக்கும், அது வேண்டாம். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும்.
அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது, ஈஸியாக வெற்றி கிடைக்குது. தம்பி உங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியாக நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. அதை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், வெற்றியுடைய அசிஸ்டன்ட். இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் வந்து நான் அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை பற்றி எனக்கு டிசிப்ளின் லைஃப்பில் வந்து ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அவர் வந்து எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுவார். கணக்கு வழக்கெல்லாம் அப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு. செல்லுமணி சார் சொன்னார், உடனே பில்லை வந்து எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணணுமே அதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. இத்தனை நாளில் ஒரு பட்ஜெட் போடுறோம், இது போடுறோம், இது போடுறேன். ஒரு நடிகர் இதுக்குள்ளே படம் எடுத்தால் இவ்வளவுக்கு நம்ம விற்கலாம், நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இந்த கணக்கு தெரியாமல் இன்னைக்கு படம் எடுத்தால் ரொம்ப பேர் மாட்டிக்கிறாங்க. அதனால் அப்போல்லாம் வந்து படம் ஆரம்பிக்கும் போது அண்ணனுக்கு தெரியும், சுப்பிரமணிய அண்ணனுக்கு, இன்று ஆரம்ப விழா அப்படின்னு மேலே போடுவோம். ஃபுல் பேஜ் விளம்பரம் போலாம் கொடுப்போம். மேலே வந்து இன்று படம் ஆரம்பம், கீழே வந்து இத்தான் தேதி ரிலீஸ். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து ரிலீஸ் டேட் போடுவோம். அந்த ரிலீஸ் டேட் ஒரு நாள் அப்படியும் போகாது இப்படியும் போகாது. அப்படி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் அத்தனை காலங்கள் நிலைக்க முடியுது. அந்த வந்து அந்த டிசிப்ளின், டெடிக்கேஷன். நீ நடிக்கிறீன்னா உன்னை ஒப்படைச்சிட்ட, நீ டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்ட, சரண்டர் ஆயிடும். அங்கே வந்து நான் வந்து லலித்துடைய பிள்ளை அப்படின்லாம் நடிக்க வந்துட்டியா டைரக்டர்னு சொல்கிறேன். உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலாக ஒரு கிரியேட்டிவ், இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா கேட்கலாம், அது தப்பு இல்லை. டைரக்டர் அது ஓகே, நீ பண்ணுன்னா பண்ண. இப்படி அந்த டெடிக்கேஷன், டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில், ஏன்னா வந்து என்ட்ரி ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும், ஏன்னா அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில். புரியுதா? ஆனால் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அந்த வெற்றியை, அதை புரிஞ்சுக்க. அடுத்தது லலித் சார், அவர் சொன்னார், அவரை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ சுப்பிரமணியன் ஃபோன் பண்ணி சொல்கிறார், சேசி சார், நீங்கள் எங்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லலித்தை நினச்சிக்கங்க. இதே வார்த்தை சொன்னீங்க சார், கரெக்டாக. நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்கள் நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ ஆரம்பித்த அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எல்லாரும் படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டவே, என்னை கூப்பிட்டே நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார்றதில்லை, வெளியே போய் படங்களை பார்க்கறதில்லை நான். நன்றி சார். மற்றபடி இந்த படத்தில் செஞ்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சார், உங்கள் பாட்டியம், 2 பேரும் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்களாம் பிறக்கலை. அந்த அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில், இல்லையா? உங்கள் பாட்டி அந்த டைனிங் டேபிளில் தான் உங்களுக்கு அமையலையோ. ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்காரு. நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன்.
அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா, அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக யாரோ சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெரிய க்ரௌடு வந்துடும். ஏன்னா வெற்றி தானே, இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? வெற்றிக்கு பின்னாடி ஓடுறது தானே. ஆகவே நான் எதுவும் மற்றெல்லாம் பேச விரும்பல, எனக்கு டைம் இல்லை. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார் சொன்னாங்க, எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும். அவருக்கு எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார். ஆனால் என்னென்னா அது கரெக்டான ப்ரொடியூசர். ஒன்று சொல்லிடுறேன், சொல்லட்டுமா சார்? அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இந்த பட விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாப்பப்பட்டுக்கிறார். உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, மாதத்துக்கு இவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேனா, அதுக்கு பிறகு என்ன நொய்ட்டு அது சொல்ல மாட்டாராம். சொன்னால் வம்பு வந்துடும்ல, அதனால் பாத்ரூமில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. இதுக்குள்ளே அவங்க மறந்துடுவாங்க, இல்லை எதுக்கு நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்க. குடும்பத்துலேயும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை, இல்லையா சார்? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் நல்லா வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். மறந்துடுவேன், கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பரை வச்சிட்டேன். இது வந்து சிலை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ள இது ஒன்று இருக்குன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கணுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் வந்து என்னோட காலேஜ் ஜூனியரு. ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிக்கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்தெந்த நடிகர்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரிய அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்க என்னை செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்க வேலை வாங்கிட்டேன். அது வரைக்கும் நன்றி, சூரிக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க, நான் நம்புகிறேன். நடிகர்கள் வந்து ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா முதல் படம் டைரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற இந்த கேரக்டரை வந்து அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருங்க போதும். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. என்ன ஒரு மெச்சூர்டாக இருக்கணும் அந்த படத்தில், ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க. அவர் அது வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டார். அதுக்கு நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான், நினச்சிருந்தா ஒரு நல்ல வேற ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் பண்ண இது
லலித் சாருக்கு உண்மையிலேயே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் இதை நம்பினாரு. அக்ஷய் நான் காட்டும்போது இப்படிதான் வரும்போது கொஞ்சம் உடம்புலாம் போட்டு ஒரு மாதிரி இதுவாக பில்டப்பாக வந்தாப்புல, எல்லாம் வேண்டாம் இப்போ உடம்ப இது பண்ணு, நார்மலாக வா, ஊரில் இருக்க பசங்களை பாரு, எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேரை பாரு அப்படின்னு. அதுக்கு சூரி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாரு. உடம்ப குறைச்சாரு, வந்தார், தாடி மீசை விட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணோம். அனீஷ்மா நான் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்த்தோம். எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்பட்டது. அனீஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? சார் கரெக்டாக சொன்னார் வயசு. சார் மட்டும் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை தெரியுதுடா அப்படின்னாரு. ஆனால் மற்ற யாருமே அனீஷ்மாவுடைய அந்த இது சொல்ல முடியாது. ஸோ அனீஷ்மாவுக்கு ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் எப்போதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்ன வரேன்னா ஒரு போலீஸ் எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சி. நான் தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு. ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அதனால் அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வெற்றி சாரை சொல்லணும். என்னென்னா இது வந்து வெற்றி சார் வந்து என்னென்னா நாங்கள் வந்து நான் வீட்டில் இருந்ததோட நான் ஆல்ரெடி ஒரு பேட்டில் சொல்லியிருக்கேன். வீட்டில் இருந்ததோட வெற்றி சார் கூட இருந்தது தான் ஜாஸ்தி. ஏன்னா 24/7 வேலை. எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம், அவர் கூட இது பண்ணுவோம். ஸோ அப்போ என்னவா இருக்குன்னா எங்களுக்கு வேற எதுக்குமான டைமே இல்லை. வெளியே சுற்றுறதோ நான் இது பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை. அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி. நினச்சா படிச்சுக்கிட்டு இருக்கலாம், எழுதலாம், என்ன ஒன்றாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணலாம். அது அங்கே தான் நான் உட்காந்து என்னுடைய 2 கதைகளையும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங் அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்க அவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் பார்த்ததில்லை மீன்ஸ்னா அந்த உள்ளே போய் பழகில்லை. ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸை அவர் கொடுத்தாரு. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம். அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது ரொம்ப புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு வந்து ரஞ்சித் அண்ணன் தான் இது பண்ணார். ஏன்னா ரஞ்சித் அண்ணன் தான் சார் உங்ககிட்ட வர வேண்டியது. முதல்ல ரஞ்சித் அண்ணன் தான் கூப்பிட்டு கேட்டாங்க. ரஞ்சித் அண்ணன் என்ன அனுப்பிச்சார், சும்மா இருக்கேன் ஃப்ரீயாக இருக்க ஏதாவது போய் பாடுறா ஒரு டைரக்டர்னாரு. அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட போனோம், அங்கேருந்து உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணது. ஸோ அது வந்து என்னென்னா லேட்டாக தான் படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரியான படத்துக்குள்ளே அதை வந்திருக்கோம் அப்படின்னு. அக்கா ஆர்த்தி அக்கா வந்து எப்படின்னா எனக்கு ஒரு அக்கா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு 2 பசங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அக்காவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆர்த்தி அக்காவும் சரி, வந்தனா அக்காவும் சரி, எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. எப்போதும் பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்து நான் வளர்ந்த பையன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக சார் கூட இருக்கேன். அப்போதுலேருந்து வரைக்கும் அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றியா. அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். எனக்கு வந்து தானு சார் கிட்ட நான் போய் கதை சொல்லியிருக்கேன். தானு சார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது ஒரு நம்பிக்கையான இது. ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார். அவர் உட்காந்து வச்சு பேச வச்சு அவர் அதை ரசிப்பார். சரி நீங்கள் பேசுங்க, நான் நல்லா ஒரு இது இருந்துச்சு. எனக்கு தானு சாருக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு என்னுடைய காலேஜில் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவருடைய வாய்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம ஒன்று வரோம் அப்படின்னும் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ளே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன் நான் நம்புகிறேன். ஏன்னா வேற கட்டாயம் நம்ம வந்து தவறானதுக்குள்ளே போக மாட்டோம். போகவும் வாய்ப்பு இல்லை, நான் போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிறப்பாக ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது இருக்குல்ல. ஒரு சமூகத்துக்கு மேலே இருக்க ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நம்ம கூட பழகிற மனிதர்கள் தான். அதை வந்து நான் அதிகமாக நான் இருந்தது வந்து வெற்றி சாருக்கு என்னவா சுத்து போட்டாலும் அந்த பார்வை மாறாது. அதனால் அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வையோட நானும் இயங்குறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றபடி எங்கள் அம்மா வந்து சினிமாவில் ஏன்னா எங்கள் அம்மா வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னா வெற்றிமாறன்னா தெரியாது. ஸோ எந்த நடிகர்களை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பட் ஆனால் மாதமான சம்பளம் கொடுத்துட்டோன்னா சந்தோஷம். ஸோ அது ஒரு பெரிய இது. எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ ஒரு இது. அவங்க சினிமாவில் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று போகிறான் அப்படின்றது இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அப்பா இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அதை எனக்காக அதை நின்று பார்த்தது. ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மா போய் நின்னது. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி மற்ற நண்பர்கள், என்னுடைய காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னென்ன நம்ம எப்போல்லாம் ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும். எல்லா நேரங்களும் நம்ம இதுவாக இருக்க முடியாது. மச்சான் அதை கொஞ்சம் போட்டு வரும், அதை கொஞ்சம் போட்டு வராங்க, அதெல்லாம் செய்வாங்க.
ஸோ அதே மாதிரி அந்த அந்த இடத்த வந்து வெற்றி சாரா எனக்கு கொடுக்கல பெருசாக. சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லேயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணார். அது வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவார், ரொம்ப 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 கேர் பண்ணுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்பார், வெளியவே போட விட அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் விசாரிப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மாதேஷ் கேமராமேன். மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் நானும் அவனும் ஒரே கிளாஸ்மேட்டு தான். நானும் மச்சான் மாமானுவோம். அவன் எனக்கு இந்த படத்தை கிடைச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே. நான் இது படம். இந்த படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும், சிக்கல் இருக்கும், சொல்கிறதுலே சிக்கல் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான நமக்கு மைண்டில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த மைண்டில் விஷயம் சொல்கிறது ஒரு சிக்கல் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு கூட்டுத்தனமாக அதை நம்புவேன். என்ன அவன் நம்பினா மச்சான் நீ பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன். அதை வந்து சரியாக பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். சிறை வந்து ரொம்ப முக்கியமான, எனக்கு படம், எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நெருக்கமான படம். ஒரு காம்பேக்டாக ஒரு ஒரு இடத்துக்குள் ஒரு ஒரு விஷயத்த படத்தில் சார் அப்பவுமே சொல்லுவார், படம் வந்து சின்னதாக பண்ணுங்கடான்னுவார். சின்னதாக யோசி, கரெக்டாக எழுதி எடுத்துகிட்டு போய் படம் பண்ணு, அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா எங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நினைக்காத, அது நடக்கவே நடக்காதுன்றதை வந்து சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ரைட், ஓகே, நமக்கும் புரியும் வெற்றி சாருக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா இது நமக்கு சும்மாலாம் வந்து கிடைக்கல, ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேபிள்ன்றது, வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப அந்த அசிஸ்டன்ட்ன்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதன் மூலிமா எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப ஒரு டைம் சொல்லிக்கிறேன், லலித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழுக்கு ரொம்ப நன்றி, வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா 2 பேருக்கும் நன்றி. இங்கே வந்ததுக்கு, இந்த விழாவை பார்த்ததுக்கு. வர 25 இந்த படம் ரிலீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்க. உங்கள் ஷோ முடிச்சு நம்ம பேசுவோம். நன்றி. Justin Prabhakar sir, it was wonderful music I got for my movie, and Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you sir. Suresh sir, எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில, பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க சார். தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன், அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணீங்க. சூரிய சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரிய சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. நானும் அனிஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வண்டியெல்லாம் பண்ண சொல்லிருக்காரு, நடிக்க சொல்லித்தாரு சொல்லு. பட் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, I can't find a better co-star in my first film than you. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ ஃபிலிம், ஃபர்ஸ்ட் தமிழில். And Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. So கடைசியா ஃபேமிலிக்கு வரேன். அப்பா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ.
ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில லெஜெண்ட்ஸ். நீங்க நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ பிரஷர் ஃபார் யூ? Yeah, it was a pressure. ஆனால் I started liking the process. ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லாரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ பிஃபோர் யூ லீவ், டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் your unforgettable moment in the movie. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்கு சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு You won as a character அப்போ. நீங்க win பண்ணிட்டீங்கல as a character. ஆமாம், படம் பார்த்துருந்தீங்களான்னு தான் சொல்லணும். ஓகே, விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவரு பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம், ஒரு ஃபேண்டசியா அப்படி பண்ணா அவனும் அப்படிதான் சொன்னான் ஒரு இன்டர்வியூல, நான் ஃபேண்டசியா தான் அறிமுகம் பண்ணேன், எங்க அப்பா தான் இந்த கதையில தள்ளி விட்டாரு அப்படின்னா. அவர் சொன்னாரு, இல்ல கண்டென்ட் கதையா இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்க. எங்கிட்ட கதையா இல்லை சார், லைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ஸ்டண்டா சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே சொன்னாரு, இல்ல தமிழ் இந்த கதை சூப்பரா இருக்கு, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ள வந்தாரு. சுரேஷ் சாரா சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ள வந்துட்டாரு. நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னன்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டாரு. அடுத்து சூஸ் பண்ணது வந்து எங்க ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனா சொன்னா கதை கேட்கிற ஒரு ஹீரோ இருக்காது, நான் அவர்கிட்ட சொல்றேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்க சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார் போய் சொன்னேன். அப்பவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவரு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க, அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த அந்த கதையில வர 2 பேர்த்த நிஜமா பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ கதையை அந்த கதை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்ப உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்க. நான் தொடர்ச்சியா படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்து அந்த 2 முகம் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்ப இவங்க 2 பேர் முகம் மட்டும் தான் என் மனசுல நின்றுகிட்டே இருக்கு. அப்படியா எல்லாரோட உழைப்பு, பிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்க குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்துல வந்து இது பண்ணாப்ல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் எடிட்டு டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னடா பண்ற, என்ன கதை ஏதோ வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணன் சொன்னேன். சொன்ன உடனே சிரிச்சாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கடா நீ, அதுக்குள்ள ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையா பண்றான், அதான்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப எழுதுனா வச்சுதான் டாலாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலயே தான் இப்ப சிறையும் திருப்பி எழுத ஆரம்பிச்சேன். என்ன சொல்றது, அந்த படம் ஃபிலோ எடிட்ல போட்டு காமிச்சப்ப என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு அழகா பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமா லாஜிக் பார்ப்பேன், வெற்றி அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தியேட்ரிக்கல் சினிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்ல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தியேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்ல. பெரிய வெற்றி படமா வரணும், வந்தா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனா அவர் விசாரணையில எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைராக் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் படத்துலயே எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டாரு.
என்னோட தாட்ல இருக்கிற சுரேஷ் சார். நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்காது எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட ஒரு 4 கதை அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸ்ல இருக்கிறது. அதனால என்னை விட சிறப்பா இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் விக்ரம் பிரபு சார் கூட மறுபடியும் இந்த படத்துல இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவரு எப்போதும் எங்க ஹீரோ தானே அவரு. இதை தனிப்பட்ட முறையில் என்ன சொல்றதுக்கு, இந்த படத்துல வந்து விக்ரம் பிரபு சார் செம்ம சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்டுல என்னோட போலீஸ் லைஃப்ல நான் வந்து குறைஞ்சது ஒரு 500 எஸ்கார்டு போயிருப்பேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து எனக்கு பயங்கரமா இதா இருந்துச்சு. நேற்று தேட்டர்ல எல்லாரோட படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்க ஹீரோ ஓகே சார், எவ்வளவு பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும் தெரியல உங்களோட கதையை வந்து படமாக்குறதுக்கு. பட் உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த கதையை பார்க்கறதுக்கு நாங்க அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா. ஒருவேளை அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தான்னா உங்க எல்லாரும் முன்னாடி அவனை அறிமுகப்படுத்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு சொல்லுங்க. அக்ஷய் பற்றி சொல்லணும் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. அக்ஷய், நான் ஃபர்ஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் he gave me. He's my close friend இப்போ. Thank you so much Akshay. I'm so happy for you. And ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. I'm so happy for her also. இங்கே எப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணாரு ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கு எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார், எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. I'm so happy and grateful to be a part of this movie. Thank you. Okay, so school excursion-க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு? எக்ஸ்கர்ஷன் மாதிரி இல்ல, சமைச்சா நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். இல்ல, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போ, அக்ஷயும் தெரியாது. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. இப்ப வந்து நானும் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்றதுக்கு எல்லாமே பண்ண தமிழ் டிஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண. ஓகே, அனிஷ்மா பத்தி இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாவே கேரளத்துல இருந்து ஒரு கதாநாயகி இங்க வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. All the very best. சின்ன வயசுல இருந்து நிறைய படம் பார்த்திருக்கேன். So happy to be part of this movie. Thank you so much sir. எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 Screen Production, அதாவது லலித் குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய்
நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூரிய சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மேடையில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்ல? அண்ட் உங்களோட தமிழும் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இலங்கையில இருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜானர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜானர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப்பான டைம். நிறைய அந்த ஜானரில் பண்ணி வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோட மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தார். கண்டினியூஸாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மயி மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோசி, எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டன்ட் செபாஸ்டின் சதீஷ், பரத் தனசேகர், திஷான், அப்புறம் பெவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா நீ மன்னிச்சுக்கோ. கார்த்திக் நேத்தா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட். கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இருக்கக்கூடிய ஒன் பீஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, படம் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் என்ன ட்ரைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வேற எதுவும். ஓகே, ஆன் தி ஹோல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கதையும் பிடிச்சிருக்கு, படமா பண்ணும்போது இது நெக்ஸ்ட் லெவல் தான் போச்சு. படிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறத விட எல்லாமே மாதேஷோட ஒர்க், அப்புறம் ஃபிலோட எல்லாமே முடிச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இவன் தான் வந்துச்சு எனக்கு. அதனால தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் அகேன் thank you very much and all the very best.